அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு லே ரிமைன்ஸ் அட்டென்ஸ் டே லே ரிமைன்ஸ் டென்ஸ் அ டே ஆஃப்டர் டெத் ஆஃப் 4 பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. லடாக்ல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு லடாக்ல ரொம்ப நாளாவே பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் அது நமக்கு வெளிய தெரியுது. சரியா? ஆக்சுவலி லடாக்கோட கோர் டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வேணும். மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது. நமக்கு ஆகஸ்ட் 5, 2019ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்த மத்திய அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அப்படின்னு சொல்லி. இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீரோட யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவை இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமா கொண்டு வந்திருப்பாங்க. லடாக்குக்கு சட்டப்பேரவை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? சோனம் வாங்சுக் இவர் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். சரியா? இந்த சோனம் வாங்சுக் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த யூனியன் டெரிட்டரியா மாத்துனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இந்த லடாக்கோட ரைட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. நெறைய கம்பெனிஸ் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரியான பர்ப்பஸஸ்க்கு வந்து லடாக்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால சோனம் வாங்சுக் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா, லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்த முன்வைக்கிறாங்க. அவங்க மாநில அந்தஸ்து மட்டும் கேட்கல. அதோட சேர்த்து என்ன கேட்கறாங்கன்னா, லடாக்க வந்து 6த் ஷெட்யூல்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இது வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட். 6த் ஷெட்யூல்ல லடாக்க ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. 6த் ஷெட்யூல்ல ஆட் பண்ணா என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 6த் ஷெட்யூல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 244 சப் கிளாஸ் 2க்கு கீழ நமக்கு 6த் ஷெட்யூல் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? 244 அண்ட் தென் 275யும் ரிலேட் பண்ணுவாங்க. சரியா? 244 அண்ட் 275 அப்படிங்கிற இந்த ஆர்டிகல்ஸ்க்கு கீழ தான் 6த் ஷெட்யூல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். 6த் ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன். அதுவும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கிடையாது. 4 ஸ்டேட் மட்டும் தான். நமக்கு அதுதான் ஏடிஎம் ஸ்கொயர்ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகேவா? இந்த 4 மாநிலங்கள், இந்த 4 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 6த் ஷெட்யூல். சரியா? அதுல இப்ப லடாக்கையும் சேர்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 6த் ஷெட்யூல்ல சேர்த்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ட்ரைபல் ஏரியாஸ்க்கு நெறைய ட்ரைபல் ரீஜியன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நெறைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி உருவாக்குவாங்க. ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கறது உருவாக்குவாங்க. அதாவது இந்த ஏடிசியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, 30க்கும் மேற்பட்ட அட்லீஸ்ட் ஒரு 30 மெம்பராவது இருப்பாங்க. இதுல ஒரு சில பேர் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஒரு சில பேர் வந்து அ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு வந்து எனார்மஸ் பவர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகேவா? இப்ப இந்த 4 மாநிலங்கள்ல தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா, அங்க தான் 6த் ஷெட்யூல் இருக்கு இல்லையா? இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஆ லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஃபாரஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள். இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க? இதுல ஏதாவது பிரச்சனை வருது, இதுல ஏதாவது ரெகுலேஷன கொண்டு வரணும்னா, அத ஏடிசி தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏடிசிக்கு வந்து ஜுடிஷியல் பவர்ஸும் இருக்கு. ஓகேவா? இப்ப அசாம்ல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பகுதியில வந்து ட்ரைபல் பீப்பிள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, அங்க அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில செட்டப் பண்ணுவாங்க. அந்த ட்ரைபல் பீப்பிள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில, அந்த ஏடிசி செட்டப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ள மட்டும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஜுடிஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி லேண்ட் ரெவென்யூ ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டாக்ஸேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? டாக்ஸ் போட முடியும், லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ண முடியும். பிரைமரி ஸ்கூல்லாம் செட்டப் பண்ண முடியும். ஜுடிஷியல் அதிகாரங்களும் இருக்கு. அந்த ஜுடிஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. லேண்ட், ஃபாரஸ்ட், ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு சொத்து போறது. அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இவங்க தான் அது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மாநிலம் இருக்கு. இதுதான் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தோட இந்த பகுதியில ஃபுல்லா ட்ரைபல் பீப்பிள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த பகுதியில ஏடிசிய செட்டப் பண்ணலாம்.
ஓகேவா? அந்த மாரி எத்தன மாநிலங்கள இப்ப செட்டப் பண்ண முடியும்? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 4 மாநிலங்கள சேர்த்து எவ்வளவு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து இப்ப இந்தியாவுல நடைமுறையில இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதே மாரி ஏடிசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி தனியா நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்படும். இந்த ட்ரைபல் ரீஜியன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஏடிசிக்கு. சரியா? அப்ப இவ்வளவு அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இப்ப இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கனால தான் என்ன பண்றாங்க, லடாக்கையும் வந்து மாநில அந்தஸ்து குடுத்து 6ஆம் அட்டவணையிலேயே அவங்கள இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா லடாக்ல நெறைய ட்ரைபல் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப லடாக்ல நெறைய ஏடிசி அப்படிங்கிறத உருவாக்கி மக்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து பண்ண முடியும். சரியா? சோ இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, லடாக் வந்து 6த் ஷெட்யூல்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்காங்க. சரியா? சோ அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 6த் ஷெட்யூல் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் தேவைப்படும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் தேவைப்படும். சரியா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தனியா அத கொஸ்டினாவே பார்த்துருவோம். ரைட். அடுத்ததா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னாலே நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்துரும். அந்த வகையில முதல்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, மகேந்திரவர்மன் ஒன் வாஸ் அ பேட்ரான் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர். பேட்ரான் அப்படின்னா சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இவர் வந்து கலை வடிவங்கள வந்து நல்லா ஆதரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் பீரியட்ல தான் நமக்கு மகாபலிபுரம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு ஸ்காலர் தான். அவரே பார்த்தீங்கன்னா, மட்டவிலாச பிரகாசனா அப்படிங்கிறத எழுதியிருப்பார். இல்லையா? சோ நம்ம அத பார்த்திருக்கோம். தெரிஞ்ச விஷயம் தான் இது நமக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சேவியர் எஸ். தனிநாயகம், ஆல்சோ நோன் அஸ் தனிநாயகம் அடிகளார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இவர் ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா? இலங்கையிலிருந்து வந்த ஒரு தமிழ் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த அமைப்ப தொடங்குன ஒரு முக்கியமான நபர்கள்ல இவரும் ஒருத்தர். சேவியர் எஸ். தனிநாயகம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து இந்த தமிழியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜர்னல் இருக்கு. ஓகேவா? தமிழியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜர்னல். தமிழ் தமிழியல். சோ தமிழியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜர்னல் இருக்கு. சரியா? சோ இந்த தமிழியல் ஜர்னல வந்து பிரபலப்படுத்தினது யாருன்னா, இவர்தான். ஓகேவா? சோ சேவியர் எஸ். தனிநாயகம் அடிகளார் அப்படின்னாலே, முக்கியமான வார்த்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த தமிழியல் அப்படிங்கிற ஜர்னல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம தமிழ் வளர்ச்சி துறையோட பாலிசி நோட்ல குடுத்திருப்பாங்க. அடுத்தது, பரளி சு. நெல்லையப்பர், குளோஸ் அசோசியேட் ஆஃப் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ விஓசி வந்து இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அக்டோபர் 16, 1906ல செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அதுல ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, பரளி சு. நெல்லையப்பர் அப்படிங்கிறவர். ஓகேவா? அவர் வந்து விஓசி கூடயே இருப்பாரு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது சமீபத்துல மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்ட் வந்து குடுத்திருந்தாங்க. அந்த வகையில தமிழ் ஆட்கள் யாருக்கெல்லாம் குடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இங்கேயும் அதே தான் குடுத்திருக்காங்க. 1996ல சிவாஜி கணேசன், 2010ல கே. பாலச்சந்தர், 2019ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து இந்த அ தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற நபர்களாக இருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் துகோங் ரிசர்வ் இன் பார்க்வே கெய்ன்ஸ் குளோபல் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு டுகாங் அப்படிங்கிற இந்த கடல் பசுக்கு ஒரு ஆ ரிசர்வ் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ அது வந்து இப்ப ஐயூசிஏன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஐயூசிஏன் அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க வந்து ஃபார்மலா ஒரு மோஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ மோஷன் அப்படின்னா ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓம்கார் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ அது ஒரு பக்கம் இருக்க. நமக்கு இந்த டுகோங் ரிசர்வ் பத்தின பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டுகோங் ரிசர்வ் எப்ப செட்டப் பண்றாங்க? செப்டம்பர் 21, 2022ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான் இத செட்டப் பண்றாங்க. எந்த சட்டத்துக்கு கீழ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழ செட்டப் பண்றாங்க. சரியா? சோ இந்த டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது நமக்கு பார்க்வே ரீஜியன்ல வந்து இருக்கு. ஓகேவா? பார்க்வே ரீஜியன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 448.34 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. இந்த நம்பர் கூட செக் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டைம் நமக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எத்தனை ஹெக்டேர் அப்படிங்கிறதுல செக் வச்சிருந்தாங்க. சரியா? அதனால இந்த நம்பர்ஸ்லாம் கூட நல்லா படிச்சு வச்சுக்கணும்.
ஸோ டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து 448.34 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி இந்த ரீஜியன்ல ஏன் செட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்வே ரீஜியன்ல தான் அதிகமா சீ கிராஸ் மெடோஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சீ கிராஸ் மெடோஸ் தான் அதிகமா இந்த டுகோங் வந்து சாப்பிடும். ஏன்னா டுகோங் வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். ஓகேங்களா? ஹண்ட் பண்ணி சாப்பிடாது. ஒன்லி வெஜிடேரியன்ஸ மட்டும் தான் சாப்பிடும் டுகோங். சரியா? ஸோ அதனால என்ன பண்றாங்க, சீ கிராஸ் மெடோஸ் வந்து அதிகமா எங்க இருக்கோ அந்த ரீஜியன்ல வந்து இத செட்டப் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு வல்னரபிள் டூ எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பேசிக் டேட்டாஸ வந்து படிச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐயுசிஎன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த இன்னொரு ஸ்டெப்பையும் வந்து ரொம்ப பிரபலமா பேசியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் இந்த சீ கிராஸ் மீடோஸ நெறைய வளர்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ப வந்து பேம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி கோகனட் ரோப்ப வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேம்பு ஃப்ரேம்ஸ் அதாவது கடலுக்கடியில பேம்பு ஃப்ரேம் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். கோகனட் ரோப்ப பேஸ் பண்ண ஃப்ரேம்ஸ வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து அந்த சீ கிராஸ் மீடோஸ் வந்து நல்லா வளரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான சயன்டிஃபிக்கான அப்ரோச்ச வந்து அ சவுத் ஏசியன் லெவல்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.